பாருங்க. குடல சரி, அடுத்த கேள்வி கேட்கட்டா நண்பர்களே? அடுத்த கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்க பாப்போம். அதாவது, மலையில் பிறந்து வெயிலில் காய்வான் அவன் யார்? மலையில பிறந்து வெயில்ல காய்வான். மலையில் பிறப்பான், வெயிலில் காய்வான். குடை. குடை என்பது தவறான பதில். மலையில் பிறந்து வெயிலில் காய்வான் அவன் யார்? ஷர்மிளா காளான், திருக்குறுங்குடி, சுயம்புலிசை காளான். பரவாயில்ல, 2 பேருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்களே. காளான் தான் கரெக்டான பதில். ஆமாம். செடி. செடி தவறான பதில். காளான் கரெக்டான பதில். மலையிலே பிறந்து வெயிலில் வந்து காயும் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கு. பரவாயில்ல, 2 பேரும் கரெக்டாக பதில் சொன்னீங்க. வெற்றி. ஆமாம் சிஸ்டர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு காயணும். காஞ்சதோட எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். நைஸ், நன்றி சிஸ்டர். சரி, இன்னொரு கேள்வி கேட்க, இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே கிட மாட்டீங்க. யார் யார் கரெக்டாக பதில் சொல்லுதீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மீன் வந்து பரிசு. பாப்போம் கரெக்டாக சொல்லுதீங்களான்னு. கேள்வி கேட்குதா? அதாவது, கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மறையும், அதாவது மலரும் பூ, அது என்ன பூ? கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலரும் பூ, அது என்ன பூ? வயிறு பசிய பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் உலருது. தண்ணீரில், அதாவது மலரும் பூ, ஞாபகம். கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலரும் பூ, அது என்ன பூ? காத்து வர பழமா வீசுது. சிரிப்பு. சிரிப்பு தவறான பதில். சால்ட் தவறான பதில். கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலரும் பூ, அது என்ன பூ? உப்பு பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து காய்க்காது பார்த்தீங்களா, அதனால அது தவறான பதில். தண்ணியில் இருந்து தானே அது வந்து வரும். சிரிப்பு. தாமரை. தாமரை தவறான பதில். பாப்பமா, யார் யார் சொல்லுதீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துண்டு மீன். நட்பு. நட்பு. ஷர்மிளா தவறான பதில். ஷர்மிளா கரெக்டாக சொல்லுங்க, அப்போதான் மீன் துண்டு கிடைக்கும். இல்லைன்னா நான் எடுத்து சாப்பிட்றேன், பார்த்துடுங்க. உங்கள் பங்கையும் சேர்த்து வாங்கி தின்னுவிடுவேன். கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில்